திமுக அதிமுக கூட்டணி வச்சா விஜய் என்ன க்ளோஸ். ஹலோ கைஸ், நான் உங்கள் சக்தி. இன்னைக்கு வந்து விஜய் என்ன சிஎம் ஆகிறா இல்லையா, ஸோ அது எதனால டிலே ஆகிட்டு இருக்கு, அண்ட் அதிமுக திமுக கூட்டணி வச்சா நிஜமாலே விஜய் என்ன க்ளோஸா, இல்லை அந்த ஆட்சி வந்து அமைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோ போகலாம். விஜய் என்ன வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாரு, மெஜாரிட்டியில் இருக்கார். ஸோ அதனால கவர்னர் வந்து அழைச்சிருக்கணும் ஆட்சி அமைக்க. பட் ஆட்சி அமைக்க அழைக்கிறதுக்காக 2 தடவை வந்து பார்க்க போயிருக்காரு. விஜய் வந்து நேரில் போய் பார்க்க போயிருக்காங்க. ஸோ அப்போ வந்து கவர்னர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி 118 சீட்டுகள் வேணும், ஸோ மெஜாரிட்டியை காமிக்கணும், நீ அது ஆட்சி அமைத்தக்கப்புறம் கூட்டணி சேரவில்லை என்றால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கவர்னர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து விஜயனை வந்து கவர்னர் சொல்படி கேட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டும் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா 118 சீட்டுகள் காட்டணும். ஸோ 118 சீட்டுகள் காட்டினா தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும், எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டிவிகே கிட்ட 108 சீட்டுகள் இருக்குது. ஸோ அதோட ஒரு 5 சீட்டுகள் காங்கிரஸ் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 5-6 சீட் தேவைப்படும். பிகாஸ் ஒரு இடத்துல விஜயனா வந்து 2 இடத்துல நின்றுருக்காரு. ஸோ அதில் ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக ரீஎலெக்ஷன் மாதிரி சம்திங் வேற ஒரு எம்எல்ஏ வந்து ஆகணும். ஸோ அப்படி நடந்தால் மட்டும்தான் அந்த இடத்தையும் வந்து சேர்த்து டிவிகேவோட அப்படி ஜாயின் பண்ண முடியும். ஸோ டெஃபினெட்லி இன்னொரு 6 சீட்டுகள் வேணும். இதனால வந்து விஜய்க்கு கொடுத்துருந்த அந்த எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டிஸ் பவர்ஸ் எல்லாமே எடுத்து ஹோல்டில் வச்சுருக்காங்க. பிகாஸ் இன்னும் ஆட்சி அமைக்காத காரணத்தினால. ஸோ இதுக்காக தான் கவர்னரை வந்து 2 தடவை பார்த்துட்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நியூஸஸ் வந்துட்டுருக்கு. அதாவது திமுக அதிமுக வந்து கட்சி சேர போகிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக திமுக அதிமுக வந்து ஜாயினிங்கில் வந்து ஒருத்தராக தான் இருந்தாங்க. என்ன சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம எம்ஜிஆர் இருந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து திமுக கூட்டணியில் இருந்தார். ஸோ திமுக கட்சியில். ஸோ அங்கேருந்து தனியாக வந்து ஆரம்பித்து தென் அவர் ஆரம்பிக்கப்பட்டதான் அதிமுக கட்சிக்கு. ஸோ அந்த கட்சியிலேருந்து இப்போ 2 கட்சிக்கு பிரிஞ்சு ஒரு பெரிய கட்சியாக இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 கட்சிகள் சேர்த்து டிவிக்கு வரக்கூடாதுன்னு நினச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வரவிட முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க 2 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வரவிட முடியாது. 2 கட்சி சேர்ந்துச்சா 123+ சீட்டுகள் இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க தான் ஆட்சி அமைக்கிற மாதிரி இருக்கும். பட் இதை பற்றி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விஜய் டிவிகே கட்சி அமைப்பதற்கு நாங்கள் வந்து எந்த ஒரு இடையூறாக இருக்க மாட்டோம் அப்படின்னு திமுக சார்பாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே சார்பாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேணால் நடக்கலாம். மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சாலும் டெஃபினெட்லி இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆக போகிறாரு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு உண்மை. ஸோ அது எப்படி ஆக போகிறாங்கிறது தான் 2-3 டேஸில் இருக்கக்கூடிய ஒரு சீரியஸான ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி நான் இன்னும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.